இன்றைக்கி நான் நல்லா தூங்கிட்டேங்க. எந்திரிச்சது ரொம்ப லேட்டு. டைம் பாருங்கள் 7:45 ஆகிடுச்சு. 8:30க்கு அவங்க ஆஃபீஸ் கிளம்பணும். இப்போ வரைக்கும் நான் இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன். மிட் நைட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ஃப்ளைட்டில் சுத்தமாக தூக்கம் இல்லை. ஏர்லி மார்னிங் தான் லேண்ட் ஆனோம். ஸோ காலையில் நல்லா அசந்து தூங்கியாச்சு. ஆனால் அவங்க காலையில் ஆஃபீஸ் கிளம்பி ஆகணும். கிச்சனுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லை. ஏன்னா ஊருக்கு போகிற ஜோரில் எல்லாத்தையும் காலி பண்ணி கிளம்பியாச்சு. கொண்டுட்டு வந்த பெட்டியெல்லாம் அப்படியே போட்டாச்சு. உள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் ஆயிடும். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் டைம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க வேணாம் சமைக்காதன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தான் மனசு கேட்கல. நீங்கள் எதிர்த்தாப்பில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அவசரத்துக்கு மாவு, தயிர், முட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி லெஃப்ட் ஓவர் வெங்காயம் தக்காளி மட்டும் வீட்டில் இருந்தது. ஸோ வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சட்னி அரைச்சி, ஆபத் பாண்டவன் நம்ம தயிர் தான் எப்பவுமே நமக்கு கை கொடுக்கும். அவசரத்தில் தயிர் தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு தாளிச்ச தயிர் கொண்டு போய் மாவில் கொட்டி அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டா கூட போகாதுன்னு சும்மாவா சொன்னாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை மேலாப்பில் எடுத்துட்டேன். ஸோ தயிர் சாதம், ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை அவசரத்துக்கு கிண்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் தூங்கி இந்த மாதிரி லேட்டாக எந்திரிச்சு அவசரமாக பேக் பண்ண அனுபவம் உண்டான்னு சொல்லுங்கள். அவசரமாக பேக் பண்ணுவீங்க அப்படின்னா சட்டுன்னு பண்ணுற மாதிரி டக்குன்னு ஒரு ரெசிபி இருந்தால் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்த கிச்சனை அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் இப்படி மாற்றியாச்சு. இதோட வேலை முடியலங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு மெனு. உங்கள் வீட்டு மெனு என்னன்னு சொல்லுங்கள்.